பொதுவாகவே ப்ளம் கேக்குனா வந்து ஆல்கஹால் ஊற்றி செய்வாங்க, இல்லாட்டிக்கு ஆரஞ்சு ஜூஸோ கிரேப் ஜூஸ் அது மாதிரி ஊற்றி ஊற வச்சு செய்கிறது தான் ப்ளம் கேக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம அது மாதிரி எதுவுமே சேர்க்காம, முட்டை அது மட்டும் இல்லாமல் நம்ம அவன் எதுவுமே சேர்க்காம ஈஸியாக வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப செம்ம சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக வரும். அதோட ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரைங் பேனில் வந்து 1/2 கப்பு சுகர், ஒயிட் சுகர் வச்சு இது நல்லா வந்து கேரமலைஸ் பண்ணிக்கிறலாமா? இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தான் நான் வச்சு செஞ்சேன். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க, அவ்வளோதான். அதோட வந்து 1/4 கப்பு வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி தான் இருக்கும், திக்காக இருக்கும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி நல்லா கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பயப்பட தேவையே இல்லை. அதோட வீட்டில் என்ன ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக உடச்சது சேர்த்துக்கிட்டேன். அதோட டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதோட கருப்பு திராட்சை தான் இந்த ப்ளம் கேக்குக்கு மெயின் ஹைலைட்டே. ஸோ அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் தான் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இது நல்லா குக் ஆனால் தான் நம்ம அந்த ப்ளம் கேக் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும், அது ஆட்டோமேட்டிக்காக. அதோட வந்து இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வந்து இது அடுப்பில் வைக்கணும் தேவையில்லை. அதோட வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு 1/2 கப்பு சுகரை வந்து இப்போ நம்ம போட்டுட்டு, அதோட ஒரு பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதை வந்து நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாமா? நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிடலாம். இப்போது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தவங்க வந்து ப்ளம் கேக் ரெசிபி கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், உங்களுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இது டெடிகேட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து தயிர் எடுத்துக்கலாம். அதோட 1/2 கப் வந்து மெல்டட் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஆக்சுவலாக இருக்கணும். நான் கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால் ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதோட வந்து நம்ம சுகர் பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா ஜலிச்சிக்கலாம். இப்போ பொதுவாகவே கண்டென்ஸ் மில்க் சேர்ப்பாங்க. நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க்லாம் எதுவும் நம்ம வீட்டில் இல்லை, சுகர் தான் இருக்குது. அதனால் நம்ம இப்படி சுகர் சேர்த்துக்கிறோம். அப்படி கண்டென்ஸ் மில்க் விருப்பம் தான் அது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தயிர் வந்து நான் இன்றைக்கி 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். அப்படி முட்டை சேர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு 3 முட்டை சேர்த்துக்கோங்க. அதோட இப்போ மாவு வந்து இன்றைக்கி நான் வந்து 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். நான் 250 ml கப்பு கணக்கு சொல்கிறேன். ஒரு கப்பு மைதா மாவு வந்து ஒரு 120 கிராம்லேருந்து 130 கிராம் வரும். ஸோ நான் 1/2 கப்பு எடுத்துக்கிட்டு இதையும் நல்லா ஜலிச்சிக்கலாம். அதோட பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சுட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு திக்காக இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரைங் பேனில் இப்படி ஒட்டிட்டு திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப்பு தண்ணியை மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு இதோட சேர்த்துட்டு 1 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பயப்படவே தேவையில்லை. யார் வேணாலும் இந்த ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா கலக்கிக்கலாம். அதோட வந்து நான் இன்றைக்கி 7 இன்ச் கேக் டின் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி பேக்கிங் பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். சூப்பராக இருக்குது இந்த ஈகோ பேக்கிங் பேப்பர். இதை இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யை வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எதுக்கு நம்ம இது நல்லா ஃபுல்லாக வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிறோன்னா, இதில் ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கறனால கேக் வந்து டின்னில் சில சமயம் ஒட்டிக்கும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ இது செய்கிறோம். இப்போ இந்த பேட்டரெல்லாம் நல்லா சேர்த்துடலாம். ஃபுல்லாக வலித்து சேர்த்துக்கோங்க. அதோட வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம செரி இருக்கும் இல்லையா, ரெட் கலர் செரி, அது வந்து என்ன செஞ்சுட்டேன், இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துருக்கக்கூடாது. அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு பின்னாடி சேர்த்துருக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாகவே உள்ளக்க போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாமல் அதுக்காக தான் இது உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம ஒரு ரிங் ஸ்டாண்ட் உள்ளக்க வச்சுட்டு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது மூடி போட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் சூடாகட்டும். மேலே உள்ள வெயிட் எடுத்துருங்க. கேஸ்கெட் இருக்கட்டும். நான் கேஸ்கெட் வச்சுட்டு தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பெல்லாம் சேர்க்குறதே கிடையாது. குக்கரும் ஒன்றுமே ஆகாது. நெக்ஸ்ட் டைம் அப்படியே தான் நான் வேலை செய்வேன் இந்த குக்கரில். ஸோ வந்து இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாமா அந்த கேக் டின்னை? ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கேக் ரெசிபி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஒரு 35 நிமிஷம் வந்து இது பண்ணி பாருங்கள். டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். எனக்கு நீங்கள் 40 நிமிஷத்தில் கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட நல்லா ஆட்டோமேட்டிக்காக கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி இதை வந்து கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தோடையும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா பை பாய்.